तिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरूपं मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பக்தர் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 12வது அத்தியாயம், குமாரர்கள் மற்றும் பல்வேறு தேவர்களின் படைப்பு. இந்த அத்தியாயத்தோட தலைப்பு. இப்ப இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 29 மற்றும் 30. தம் அதர்மே கிருதமதிம் விலோக்கிய பிதரம் சுதா மரீச்சி முக்கிய முனையோ விஸ்ரம்பாத் பிரத்யபோதயன். தனது தந்தையின் முறைகேடான செயலை கண்டு மரீச்சி முனிவர் உள்ளிட்ட பிரம்மதேவரின் புதல்வர்கள் அனைவரும் மிகுந்த மரியாதையுடன் பின்வருமாறு கூறினார்கள். நைதத் பூர்வை கிருதம் பிரத்யே நகர்ஷந்தி சாபரே யஸ்துவம் துகிதரம் கச்சேர் அனிக்ருக்யாங்கஜம் பிரபு. ஓ தந்தையே, ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு உண்மை ஆளாக்கி கொள்ளும் இந்த செயலானது உங்களுக்கு முந்தைய பிரம்மாக்களினாலோ வேறு எவராலோ செய்யப்பட்டதில்லை. நீங்களே இதற்கு முந்தைய கல்பங்களிலோ செய்ததும் இல்லை. இனி வருங்காலத்தில் எவரும் செய்வதற்கு முயற்சிக்க போவதும் இல்லை. நீங்களே பிரபஞ்சத்தில் உயர்ந்த உயிராவீர்கள். அவ்வாறு இருக்க உமது இச்சைகளை அடக்க முடியாது. நீங்க ஏன் உமது புதலியுடன் பாலுறவு கொள்ள விரும்பினீர்கள்? சோ இது கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக். இந்த தலைப்பு கொஞ்சம் சென்சிட்டிவானது, சூட்சமானது, ரொம்ப உணர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த டாபிக் பௌதிக கண்ணோட்டத்துல முதல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, முதல் பாயிண்ட், முதல் கருத்து என்னன்னா, பாகவதத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், பாகவதத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை நம்ம முதல்ல பௌதிக கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த விஷயங்கள் எதுவுமே பௌதிக கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாது. அப்ப எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? ஏன்னா பிரம்மதேவர் அவரிடம் தோன்றிய வாக் அப்படிங்கிற தன் மகளால் கவரப்பட்டார். தன் மகளுடைய அழகுல பிரம்மதேவர் மயங்கி விட்டார். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அது குறிப்பா இன்றைய காலகட்டத்துல, இன்னைக்கு சமுதாயத்துல நம்முடைய இதிகாச புராணங்களை தவறாக விமர்சிப்பவர்கள், சனாதன தர்மத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க, சனாதன தர்மம் என்னன்னு தெரியாம, சனாதன தர்மம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்காம இதை பற்றி பரிகாசம் செய்யறவங்க, அப்புறம் இதுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க, அதுக்கப்புறம் நமது வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், உபநிஷத்துக்கள் இதை பற்றி தவறாக விமர்சிக்கிறவங்க, தவறான கருத்துக்களை போதிக்கிறவங்க, தவறான எண்ணங்களை, தப்பான அபிப்பிராயங்களை மக்கள் மனதுல ஸ்தாபிக்கிறவங்க இப்ப அதிகமாகிட்டே இருக்காங்க நாளுக்கு நாள். கலியுகத்துல பேரளவான அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள், சமூக போராளிங்க, சமய கொள்கையை பேசுறவங்கிற பேர்ல சாதுக்கள், சமய கோட்பாடு பேசக்கூடிய பேச்சாளர்கள், இவங்கெல்லாம் இன்னைக்கு இந்த விஷயங்களை உள்ளது உள்ளவாறு அறிந்து கொள்ளாமல் இதற்கு தவறாக விளக்கம் அளிப்பது, தன்னுடைய மனதில் என்ன எண்ணம் தோன்றுதோ அதை எடுத்து உரைப்பது, அல்லது இதன் மேல நம்பிக்கையின்மை ஏற்படுத்துவது, இதுதான் இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகமாயிடுச்சு. அப்ப இதிகாச புராணங்களை நாம இந்த மாதிரி நபர்கள்ட்ட இருந்து கேட்க கூடாது. முதல்ல நம்ம பண்ற தப்பு என்னன்னா, இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் பண்ற தப்பு என்னன்னா,
இதிகாச புராணங்களை பற்றி யார்கிட்ட எல்லாம் கேட்க கூடாதோ அவங்ககிட்ட இருந்து கேட்கறாங்க, யாரெல்லாம் பேசக்கூடாதோ அவங்க எல்லாம் பேசுறாங்க. இதிகாச புராணங்களை பற்றி யாரெல்லாம் கேட்க கூடாதோ, கேட்பதற்கு தகுதியற்ற நபர்கள். இதிகாச புராணங்களை யார்கிட்ட கேட்கணுமோ அவங்க கிட்ட கேட்காம தகுதியற்ற நபர்கிட்ட போய் கேட்கறது, இது முதல் தவறு. இரண்டாம் தவறு என்னதுன்னா, பேசுவதற்கு தகுதியற்றவர்கள் பேசுவது, இது இரண்டாம் தவறு. ஏன்னா இந்த நாட்டுல சுதந்திரம் இருக்கு, எழுத்துரிமை இருக்கு, பேச்சுரிமை இருக்கு. எழுத்துரிமை பேச்சுரிமை எல்லாருக்கும் இருக்கு. அதனால என்ன வேணாலும் பேசிடலாம், என்ன வேணாலும் எழுதிடலாம்னு அர்த்தம் இல்லை. என்ன கருத்துரிமை இருக்கு, கருத்து சுதந்திரம் இருக்கு, யார் வேணாலும் கருத்து சொல்லலாம். இது ஜனநாயக நாடு. என்ன சொல்லுவாங்க இந்த அரசியல்வாதிகள்லாம், இது ஜனநாயக நாடு, இது மக்களுக்கான ஆட்சி, யார் வேணாலும் கருத்து சொல்லலாம், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். ஆனா தகுதி இருப்பதா என்பது முதல் கேள்வி. தகுதி இருக்கின்றதா? இன்னைக்கு இதிகாச புராணங்களை பத்தி பேசணும்னா அதை முழுமையாக கற்று அறிந்திருக்கின்றார்களா? அப்படி கற்று அறிந்திருந்தால் யாரிடம் கற்றுக்கொண்டார்கள், அவருடைய ஆசான் யாரு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம ஒருத்தட்டு போய் கருத்து கேட்கிறோம், சார் நீங்க வேதங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இதிகாச புராணங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உபனிஷத்துக்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க, கடவுளை பற்றி, கடவுளுடைய படைப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாம் கேட்கணும்னா அந்த நம்ம போய் கேட்கிறோம் இல்லையா, அந்த நபருக்கு என்ன தகுதி இருப்பது என்று முதல். அவர் சமுதாயத்துல பிரபலமானவரா, இல்ல பௌதிக கல்வியில உயர்ந்த பட்டதாரியா, இல்ல அவர் அரசியல் தலைவரா இருக்கிறாரா, இல்ல சினிமா நடிகரா, அல்லது பேரளவான சமய கோட்பாடை பேசக்கூடிய ஒரு மனக்கற்பனையாளரா, இதெல்லாம் தகுதியே இல்லை. இப்ப என்ன தகுதி? அவர் முதல்ல அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரியர் சம்பிரதாயத்துல வரக்கூடிய ஒரு ஆன்மீக குருவாக இருக்க வேண்டும். குரு என்றாலே, ஆன்மீக குரு என்றாலே அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வரக்கூடியவர். அப்படி ஒரு தகுதி வாய்ந்த நபரை அணுகி நாம் கேட்க வேண்டும். சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்ககிட்ட சம்பந்தப்பட்ட துறையை பத்தி கேட்க இல்லையா? இப்போ கணக்கு பாடத்துல எனக்கு ஏதாவது சந்தேகம்னா நான் கணக்கு வாத்தியார்கிட்ட போகணும். அறிவியல் பாடத்துல ஏதாவது சந்தேகம்னா அறிவியல் வாத்தியார்கிட்ட போகணும். கணக்கு பாடத்தோட சந்தேகத்தை தமிழ் வாத்தியார்கிட்ட போய் கேட்டாலோ, அல்லது அறிவியல் பாடத்துல சந்தேகத்தை ஆங்கில வாத்தியார்கிட்ட போய் கேட்டாலோ அதுக்கு பதில் வராது. அப்படியே பதில் சொன்னால் அது தப்பாதான் இருக்கும், இல்ல அது ஓரளவுக்கு கற்பனையா இருக்கலாம், குழப்பமா இருக்கலாம், தவறா இருக்கலாம். சரியான விளக்கத்தை அருள முடியாது. சரியான விளக்கத்தை சரியான நபர்கிட்ட இருந்து கேட்க. அதுக்குதான், அதனாலதான் பள்ளிக்கூடத்துல, காலேஜ்ல அந்தந்த சப்ஜெக்டுக்கு அந்தந்த ஒரு டீச்சரும் ப்ரொஃபஸரும் வச்சிருக்காங்க. இல்லாட்டி எதுக்கு ஒரு சப்ஜெக்டுக்கு ஒரு டீச்சர்? எல்லாத்துக்கும் எல்லாமே ஒரே சப்ஜெக்ட், ஒரே டீச்சர் எல்லா சப்ஜெக்ட் எடுக்கலாமே. எல்லா சப்ஜெக்டும் ஒரே டீச்சர் எடுத்தா அந்த ஸ்கூல்ல நம்ம பிள்ளைகளை சேர்ப்போமா? எல்லா சப்ஜெக்டும் ஒரே ப்ரொஃபஸர் எடுத்தா நம்ம சேர்ப்போமா? இல்ல இல்ல, இந்த ஸ்கூல்ல இந்த காலேஜ்ல வகுப்பு எடுக்கிறவங்க சரியில்லை, அந்த துறைக்கு சரியான ஆட்களை போடல, அதனால இந்த காலேஜ் வேண்டாம், இந்த ஸ்கூல் வேண்டாம்னு முடிவு பண்ணி. அதே போலதான் ஆன்மீக பாதையில நமக்கு எழக்கூடிய சந்தேகங்கள், ஆன்மீக பாதையில எழக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள், இதை நாம் சரியான நபர் முதல்ல கேட்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? யார்கிட்ட என்ன கேட்கணும், யார்கிட்ட என்ன பேசணும், கேட்பதற்கான தகுதி என்ன, பேசுவதற்கான தகுதி என்ன. பேசக்கூடியவர் அந்த துறையை பத்தி தெரிஞ்சுக்காம ஏதோ கற்பனை அவிழ்த்து விடக்கூடாது. இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு பாருங்க, கலியுகத்துல சனாதன தர்மம்னா என்னன்னு தெரியாதவங்களா அதை பத்தி பேசுறாங்க, விஞ்ஞானத்தை பத்தி பேசுறாங்க. மைக்கு கிடைச்சா போதும், மைக்கு கிடைச்சா நரம்பு புடைக்கிற மாதிரி அப்படி பேசுவாங்க, அப்படியே மைக்க முழுங்குற அளவுக்கு பேசுவாங்க. ஆனா இவங்களுக்கு யாருக்குமே ஆன்மீக விஞ்ஞானமே தெரியாது. ஏன்னா முதல்ல இவங்க யாருன்னே தெரியாது. ஏன்னா இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் நான் இந்த உடலு, நான் இந்த கட்சியை சேர்ந்தவன், நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், இந்த நடிகருடைய ரசிகன், இதுதான் இவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் இந்த நடிகருடைய ரசிகன், நான் இந்த கட்சியுடைய தொண்டன், நான் இந்த கட்சியை சேர்ந்தவன், நான் இந்த நடிகரை சேர்ந்தவன், நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், நான் இந்த மொழியை சேர்ந்தவன். இப்படிதான். இந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டு ஆன்மீக விஞ்ஞானத்தை அறிந்து புரிந்து கொள்ள முடியாது. பௌதீக புலன்களால இறைவனை உணர முடியாது.
பௌதிக புலன்களால இந்த பௌதிக அறிவை கொண்டு இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல படிக்கிற பாடமெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல காலேஜ்ல படிக்கிற பாடத்தை வச்சு அந்த புத்தியை வச்சுக்கிட்டு படைப்பு எப்படி நடந்தது, பிரம்மா எப்படி தோன்றினாரு, பிரம்மாவுடைய செயல் என்ன, பகவானுடைய செயல் என்ன, இதெல்லாம் உணர்வதற்கு இந்த பௌதிக மூளை வச்செல்லாம் உணர முடியாது. பௌதிக புலன்களாலேயோ அல்லது பௌதிக அறிவை கொண்டோ உணரக்கூடிய விஷயங்கள் அல்ல. ஆன்மீக அறிவியல், ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், ஆன்மீக அறிவியலை உணர்வதற்கு பௌதிக அறிவு ஒரு தகுதி அல்ல. பௌதிக அறிவு போதாது, பௌதிக அறிவு உதவாது. ஆன்மீக விஞ்ஞானத்தை உணர்வதற்கு பௌதிக அறிவு உதவாது. அப்ப என்ன வேணும்? ஆன்மீக விஞ்ஞானத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதனுடைய ப்ரொஃபஸரான அந்த ஆன்மீக குரு ஆசானை அணுக வேண்டும். அவர் அந்த ஞானத்தை நமக்கு தருவார். அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இங்க படிக்கிற விஷயங்களை யார் வேணாலும் படிக்கலாம். ஏன்னா பாகவதம் வந்து ஓப்பன் புக் இல்லையா? பாகவதம் புக் வந்து ஓப்பனா இருக்கு. யார் வேணா இதை படிக்கலாம், யார் வேணா இதை பத்தி பேசலாம். ஆனா என்ன புரிஞ்சுக்கிட்டோம், என்ன பேசணும், என்ன கேட்டோம், அங்கதான் இருக்கு கேள்வி. இன்னைக்கு பாகவதத்துக்கு நிறைய பேர் பேசுறாங்க. நீங்க யூடியூப்ல போனா, சோசியல் மீடியால போனா, நிறைய பாகவத சப்தாகம் பண்ணக்கூடிய பாகவத போதகர்கள், நிறைய சமய கோட்பாடை பின்பற்றக்கூடிய சமய சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள், பேராசிரியர்கள், பட்டதாரிகள், சொல்லின் வேந்தன், சொல்லின் செல்வன் அப்படின்னு பல புனை பெயர்களை வச்சிருப்பாங்க. இவர் சொல்லின் வேந்தன், அவர் சொல்லின் செல்வன், இவர் நல்ல ஆசிரியர் பட்டம் பெற்றவர், அவர் அந்த பட்டம் பெற்றவர், இந்த பட்டம் பெற்றவர். இதெல்லாம் தகுதி இல்லை. இதை வச்சுக்கிட்டு பாகவதத்தை புரிஞ்சுக்கவே முடியாது. பாகவதத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் புத்தக பாகவதம் என்ன, புத்தக பாகவதம் என்ன, புத்தக பாகவதத்தை நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் பக்தர் பாகவதை அணுக வேண்டும். புத்தக பாகவதம் தெரிஞ்சுக்கணும்னா பக்தர் பாகவதத்தை அணுகணும், பக்தர் பாகவத்திலிருந்து கேட்கணும். ஏன்னா இந்த புத்தக பாகவதத்தை நடைமுறையில் பின்பற்றுவர் பக்தர் பாகவதர். புத்தக பாகவதத்தை நடைமுறையில் பின்பற்றும் அனுபவம் மிக்க ஒரு அனுபவம் உள்ள ஒரு ரியலைஸ்டு பர்சன், தன்னை உணர்ந்த ஆத்மா, அவற்றிருந்து கேட்கணும். உடலோடு அடையாளப்படுத்திட்டு வந்து கேட்கக்கூடிய விஷயம் இல்லை. பாகவதத்துல பேசப்பட்டிருக்கிற விஷயங்கள்லாம் இந்த உடலோடு அடையாளப்படுத்திட்டு இருக்கிற கேட்டா ஒண்ணுமே புரியாத. அத முதல் தகுதி என்னது? அவர் தன்னை வந்து பகவானுடைய சேவகனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் கிருஷ்ணனுடைய சேவகன் அப்படிங்கிற நாலேஜ் இல்லாம, அந்த தளத்துல செயல்படாம ஒருத்தரால பாகவதத்துக்கு சரியான விளக்கம் கொடுக்க முடியாது, பாகவதத்தை உள்ளவாறு பேச முடியாது. அதனால இங்க சொன்ன பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இங்க பாகவதத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அவங்க செயல்களும் வந்து நம்ம ஜட கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது, பௌதிக கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது, நம்முடைய தளத்துல வச்சு பார்க்க கூடாது. நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர்களா அவளை கருது. பாகவதத்தில் இடம்பெற்றக்கூடிய பெயர் பட்டியல் அங்க இருக்கிற கதாபாத்திரங்களை நம்முடைய தளத்துல வச்சு நம்ம பார்க்க கூடாது. அதனால பிரம்மா போன்ற ஒரு பெரும் மகாத்மாக்கள், பிரம்மாவுடைய சிறப்பு, பிரம்மாவுக்கு 5-6 சிறப்புகள் உண்டு. அவர் வந்து பகவான்றது நேரடியாக தோன்றியவர். அவருக்கு தாயும் தந்தையும் ரெண்டுமே மகாவிஷ்ணு தான், விஷ்ணு தான். அதனால பகவான்றது நேரடியா வந்ததுனால பிரம்மதேவருக்கு ஸ்வயம்பு என்று பெயர். ஸ்வயம்பு, பகவான்றது நேரடியா தோன்றினார். இது முதல் சிறப்பு. பகவான்றது நேரடியா வந்தவர் பிரம்மா. இரண்டாம் சிறப்பு, அவர் ஒரு குண அவதாரம், பகவானுடைய அவதாரம் தான். அவர் ரஜோ குணத்துக்கு அதிபரா இருக்கார், பகவானுடைய குண அவதாரமா இருக்கார். மூன்றாவது, பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கும் சக்தி பகவானால் கொடுக்கப்பட்டது, பகவானோட சக்தி அளிக்கப்பட்டவர். மூன்றாவது, பிரம்மதேவர் பகவானோட சக்தி அளிக்கப்பட்டவர். நான்காவது, அவர் ஒரு சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர். நம்முடைய பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், இந்த சம்பிரதாயத்துடைய ஆகச்சிறந்த ஒரு பெரும் ஆச்சாரியர், நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ஒருவர். ஐந்தாவது, பகவானால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான 12 மகாஜனங்கள், 12 பெரும் மகா பாகவதர்கள் ஒருவர். பாருங்க எவ்வளவு சிறப்பு பிரம்மாவுக்கு. பகவான் நேரடியா தோன்றியவர், அப்புறம் வந்து பகவானுடைய குணாவதாரம்,
பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவர் சத்யாவேஷ அவதாரம். அவர் இந்த சம்பிரதாயத்துடைய பிரதான ஆச்சாரியர். அப்புறம் 12 மகாஜனங்கள்ல ஒருவர். பகவானாலேயே நேரடியாக வேத ஞானம் உபதேசம் பெற்றவர். பகவானே டைரக்டா பிரம்மாவுக்கு நாலேஜ் கொடுத்திருக்காரு. பிரம்மாவுக்கு பகவானே டைரக்டா நாலேஜ் கொடுத்திருக்காரு. இப்படி 6 சிறப்புகள் உண்டு பிரம்மாவுக்கு. அப்பேற்பட்ட ஒரு நபர் என்ன செஞ்சிட்டாரு? அவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறார். அப்படி அவர்கிட்ட இருந்து அந்த ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு அந்த பெண்ணை பார்த்த உடனே அந்த பெண்ணிடம் ஒரு காமவசப்படுறார். இது எதனால நடந்தது? பிரபுபாதர் முந்தைய ஸ்லோகத்துல ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்திருக்காரு. ஓ விதுரரே, பிரம்மதேவர் உடலிலிருந்து தோன்றிய வாக்கு என்னும் அவரது புதல்வி காமேச்சை இல்லாதவளாக இருந்தும் பிரம்மதேவரின் மனதினை அவள் கவர்ந்ததினால் அவர் அவரிடம் பாலுறவு கவர்ச்சி உடையவரானார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப புரோபா என்ன சொல்றாரு? இந்த உலகத்துல எப்பேற்பட்ட நபரா இருந்தாலும் அந்த பெரும் பண்டிதனுடைய புலன்களையும் இழுத்து சென்று விடும். அவ்வளவு சக்தி. ஹரே கிருஷ்ணா. பிரபு, இந்த பசங்களை அங்கேயே கூட்டு போய் விளையாடுங்க. ஓகே, கொஞ்சம் சின்ன டிஸ்டர்பன்ஸ். என்ன பேசிட்டு இருந்தோம்? பெரும் பண்டிதன்கள். பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, பிரபுபாத கோட் பண்ணிருக்காரு. பலவான் இந்திரிய கிராமோ வித்வாம் அபிகர்ஷதி. ஸ்ரீமத் பாகவதம் 9ஆம் ஸ்கந்தம் 9ஆம் அத்தியாயம் 17வது பதம். புலன்கள் வெறியும் வலிமையும் மிக்கவையாகும். அவை கற்றறிந்த அறிவாளி கூட குழப்பத்தில் ஆழ்த்திவிடும் என்று சொல்லப்படுகிறது. சாணக்கிய பண்டிதர் சொல்லியிருக்காரு, வேதம் சொல்லியிருக்கு, ஒரு அம்மா கூடயும் சகோதரி கூட தனியா இருக்கக்கூடாது. அதனால்தான் ஒருவன் தனது தாயுடனும் அல்லது சகோதரியுடன் மகளுடன் கூட, அவர் அம்மாவோ சகோதரியோ மகளோ கூட இருந்தாலும் தனியா வாழ்தல் கூடாது என்று அறிவுறுத்தப்படுகிறது. வித்வாம்ஸ் அபிகர்ஷதி. கல்வியில் சிறந்த அறிஞன் கூட புலனுணர்ச்சிக்கு பலியாகி விடுகிறான். அவ்வளவு சக்தி வாய்ந்தது புலன்கள், புலன்ப விஷயங்கள். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த ஜட உலகமே புலனின்பங்கிற அச்சாணியில தான் சுழந்துகிட்டு இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பௌதிக உலகமே எதனை மையமா வச்சிருக்கு? ஒட்டுமொத்த பௌதிக உலகமும் புலனின்பங்கிறதா மையமா இருக்கு. அந்த புலன்பத்திலே மிக உயர்ந்த இன்பமா நினைக்கிறது பாலுறவு வாழ்க்கை. இந்த பாலுறவு வாழ்க்கை தான் ஜீவாத்மாவை மேலும் மேலும் கட்டுண்ட வாழ்க்கையில தள்ளிக்கிட்டே இருக்கு. எல்லா உயிரின வாழ்க்கையிலும் பாலுறவு இருக்கு. பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிங்க, மனுஷங்க, தேவர்கள், இப்படி யாரு இது விதிவிலக்கு இல்லை. இந்த ஜட உலகத்துல உடல் எடுத்திருக்கிற ஜீவாத்மா, இந்த ஜட உலகத்துல இந்த பௌதிக உடல் எடுத்திருக்கிற ஜீவாத்மா தன்னுடைய உண்மையான அடையாளத்தை மறந்து தன்னை உடலோடு அடையாளப்படுத்தி கொண்டு எப்படியாவது நான் புலன்பம் அனுபவித்து விட வேண்டும் அப்படின்னு பிறவிதோறும் முயற்சி பண்ணிட்டு, நம்ம எல்லாருமே நினைவு கெட்டாத காலத்திலிருந்து பிறவிதோறும் இதுதான் பண்றோம். என்னது? புலன்களை திருப்தி படுத்திடலாமா, புலன்பத்துல திருப்தி அடைஞ்சிடலாமா, புலன்பம் திருப்தி தருமா, புலன்பம் திருப்தி தருமா அப்படின்னு ஓரொரு பிறவிதோறும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. பாருங்க, சிங்கத்தோட வாழ்க்கையிலே பாலுறவு இருக்கு, கழுதியோட வாழ்க்கையிலே பாலுறவு இருக்கு, பன்றியோட வாழ்க்கை, எல்லா வாழ்க்கையிலும் பாலுறவு இருக்கு. ஆனா பாகவத் என்ன சொல்றது? இல்ல, மனித வாழ்க்கை அதுக்காக இல்ல. காமேஷ்ய நான் இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீவேயாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்யாசா நாத்தோயேச கர்மபி. இந்த மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல. அப்ப எதுக்காக? கேள்வி கேட்கணும். ஏன் இந்த புலன்கள் இவ்வளவு கொடுமையா இருக்கு? ஏன் நான் புலன்பு பின்னாடி ஓடுறேன்? ஏன் என்னால புலன்களை கட்டுப்படுத்த முடியல? ஏன் என்னால மனதை கட்டுப்படுத்த முடியல? யாரு? நான் ஏன் இந்த புலன்களை திருப்தி செய்ய முயற்சி பண்ணி தோல்வி அடையிறேன்? ஓரொரு லைஃப்லயும் ஓரொரு வாழ்க்கையிலையும் நம்ம புலன்பத்துல முழுமை அடைஞ்சிருவோமா, முழுமை அடைஞ்சிடலாமா, புலன்களை திருப்திப்படுத்தலாமா முயற்சி பண்ணி அது என்ன ஆகுதுன்னா கொழுந்து விட்டு எறிகிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற கதையாதான். கொழுந்து விட்டு எறிகிற நெருப்புல தண்ணியை ஊத்தினாதான் அணையும். ஆனா எண்ணெயை ஊத்தினா மேலும் மேலும் கொழுந்து விட்டு எறியும். இந்த மாதிரிதான்
பிறவிதோறும் நம்ம புலன்ப வாழ்க்கையை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா ஒரு பிறவிக்கு ஏமாற்றம் தான். அதுதான் பகவான் சொல்றாரு பகவத்கீதையில, எயி சம்பர்ஷஜா போகா துக்கையோன ஏவையே ஆத்யந்த வந்து கௌந்தேயா நதேஷு ரமதே புதா. அர்ஜுனா, இந்த புலன்களால் பெறக்கூடிய இன்பத்துக்கு துவக்கம் உண்டு, முடிவு உண்டு. ஆனா புத்திசாலி இது பின்னாடி போக மாட்டாங்க. புத்திசாலி என்ன பண்ணாங்க? புத்திசாலிகள் புலன்ப வாழ்க்கை பின்னாடி போக மாட்டாங்க. அதனால நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஆன்மீக பாதையில, ஆன்மீக முன்னேற்றத்துல, ஆன்மீக பாதையில 4 வகையான ஆசிரமங்களை பிரிக்கலாம். பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வனரப்பிரஸ்தன், சந்நியாசி. பிரம்மச்சாரி மாணவர் வாழ்க்கை, கிரகஸ்தன் குடும்ப வாழ்க்கை, வனரப்பிரஸ்தன் இல்லறத்திலிருந்து ஓய்வு பெற்ற வாழ்க்கை, சன்னியாசி துறவற வாழ்க்கை. இந்த 4 வாழ்க்கையில 3 வாழ்க்கையில பாலுறவு வந்து கடுமையாக கண்டிக்கப்பட்டிருக்கு, தடை செய்யப்பட்டிருக்கு. பிரம்மச்சாரி வாழ்க்கையிலே பாலுறவு கிடையாது, இல்லறத்திலிருந்து ஓய்வு பெற்ற வனரப்பிரஸ்த வாழ்க்கையிலே பாலுறவு கிடையாது, சன்னியாச வாழ்க்கையில் பாலுறவு கிடையாது. பெண்களோடு அறவே தவிர்க்கப்பட்டது. இந்த 4 ஆசிரமத்துல 3 ஆசிரமத்துல பெண்களுடைய சங்கம் அறவே தவிர்க்கப்பட்டது. அப்படின்னா அது தண்டனைக்குரியது. எதிர்ப்பால் இடத்துல ஆண் பெண்ணின் இடத்துல கவர்ச்சி கொள்வது, அல்லது ஆண் பெண்ணை அனுபவிக்க நினைக்கிறது, அல்லது பெண் ஆணிடத்துல கவர்ச்சி கொண்டு பெண் ஆணை அனுபவிக்க நினைக்கிறது, இந்த எண்ணம் தான் நம்மை மீண்டும் 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 கட்டுண்ட வாழ்க்கையில ஆழ்த்திக்கிட்டே இருக்கு. இதுதான் நம்ம புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு மக்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குது? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சுகம் நினைக்கிறது பாலுறவு வாழ்க்கை. எங்க போனாலும் பாலுறவு வாழ்க்கை. மொபைல் போன் ஆன் பண்ணா, டிவி ஆன் பண்ணா, விளம்பரம், சினிமா, டிராமா எல்லா பக்கமும் பாலுறவு வாழ்க்கை. ஏன்னா இதுதான் மிக உயர்ந்த சுவைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய சுகம், இதை காட்டிலும் ஒரு சுகம் இல்ல, இதை காட்டிலும் ஒரு மிக உயர்ந்த இன்பம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அறியாமை. இத வந்து பிரபுபார் என்ன சொல்றாரு? தோல் வியாதின்னு சொல்றாரு. தோல் வியாதி வந்தா என்ன ஆகும்? நமக்கு தோல்ல வியாதி வந்து அரிப்பு ஏற்படும். அந்த அரிப்பு ஏற்படும் சொரிஞ்சு விடுறோம். சொரிஞ்சு விட்டா அது கொஞ்சம் சுகமா தான் இருக்கும். ஆனா புண்ணு பிரச்சனை தீர்ந்துதான் தீராது இல்லையா? இப்ப என் தோல்ல ஒரு வியாதி வந்திருக்கு, நான் இப்படி சொரிறேன். சொரிஞ்சா என்ன ஆகும்? கொஞ்சம் இதமா இருக்கும். ஆனா என்ன ஆகும்? வியாதி அதிகமாகுமே தவிர வியாதி குணமாக இல்லையா? தோல் வியாதி வந்தா என்ன சொல்லுவாங்க? சொரியாதீங்க, அங்க மருந்து போடுங்க, சொரியாதீங்க, சொரிஞ்சா அது பெருசாயிடும், அதிகமாயிடும், பரவிடும். இப்படிதான் நடக்குது. நம்ம பிறவி தோறும் வாழ்க்கை தோறும் என்ன பண்றோம்? இந்த தோல்ல இருக்கிற வியாதியை சொரிஞ்சு சொரிஞ்சு விடுறோம். சொரிஞ்சு சொரிஞ்சு விடும்போது கொஞ்சம் இதமா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அது வேதனை தான் தெரியும். அதுக்கப்புறம் அந்த இடம் எரியுது, அந்த புண்ணு ஆறல, அது வந்து குணமாகல, அது கஷ்டம், அது துன்பம், வேதனை எல்லாம் அனுபவிச்சுட்டு. ஆனா வெளி தோற்றத்துல பார்த்தா இதமா இருக்கிற மாதிரி இருக்கும். வெளி தோற்றத்துல பார்க்கும்போது சுகமா இருக்கு, இன்பமா இருக்கு. அந்த புண்ணு இருக்கிற இடத்துல சொரிஞ்சு விடும் போது நல்ல சுகமா இருக்கும். ஆனா பிரச்சனை என்ன ஆயிருது? அந்த புண்ணு பெருசாகி மீண்டும் வேதனை அதிகரிக்கும். இப்படி அது உடல் முழுவதும் பரவு. இந்த மாதிரிதான் இந்த பாலுறவு வாழ்க்கை நம்மை கட்டுண்ட வாழ்க்கையில மேலும் மேலும் தள்ளிக்கிட்டு. அதனால ஆன்மீக முன்னேற்றத்துக்கு மிக பெரும் தடை, ஆன்மீக முன்னேற்றத்திற்கோ அல்லது இறைவனை அடைவதற்கோ இல்ல பகவானை திருப்தி செய்வதற்கோ நமக்கு மிக பெரும் தடை என்னன்னா இந்த பாலுறவு வாழ்க்கை. அதனாலது சாஸ்திரம் வந்து கண்டிக்குது. 4 ஆசிரமத்துல 3 ஆசிரமத்துல பாலுறவு வாழ்க்கை அறவே தவிர்க்கப்பட்டது. அப்ப எச்சரிக்கை, யாரெல்லாம் வந்து பெண்களுடனோ அல்லது பெண்ணினுடைய சம்பந்தத்தில் இருக்கிறவங்களோட சங்கத்துல, பெண்ணினுடைய சங்கம் பெண்ணின் சங்கத்தில் இருப்பவனுடைய சங்கம், இது வந்து பெரும் தடையாயிரும் நம்ம ஆன்மீக முன்னேற்றம். எவ்வளவுக்கு அளவு விலகி இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நிறைய உதாரணம் இருக்கு சாஸ்திரத்துல. செயற்கையான முறையில புலன்களை கட்டுப்படுத்த முடியாம அந்த புலன்பத்துல வீழ்ந்தவங்களுடைய வரலாறு நிறைய இருக்கு. பெரும் ஞானிகள், தன்னை உணர்ந்தவர்கள், நான் உடல் அல்ல ஆத்மா, நான் பிரம்மம், நான் இந்த சரீரம் அல்ல, நான் ஆத்மா, நான் பிரம்மம், அந்த பிரம்மத்துல வந்து நான் பெரும் பட்டம் அடைய வேண்டும், பிரம்ம ரிஷி. ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா பிரம்ம ரிஷியாலாம். பிரம்ம ரிஷி என்றால் தன்னை உணர்ந்தவன், பெரும் பண்டிதன், அனைத்து சாஸ்திரம் கற்று ஞானத்தில் முதிர்ந்து
பிரம்மத்தை உணர்ந்தவனே பிரம்ம ரிஷி. அப்பேற்பட்ட பிரம்ம ரிஷியாக வேண்டி ஆசைப்பட்ட விஸ்வாமித்திரர் இருமுறை வீழ்ச்சி அடைந்தார். 10,000 வருஷம் தவம் செஞ்சார் விஸ்வாமித்திரர். கண்களை இறுக மூடிக்கொண்டு தனி இடத்துல போய், அங்க வந்து சோசியல் மீடியா கிடையாது, ஸ்மார்ட் போன் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, பேஸ்புக் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, ஒன்னும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. விஸ்வாமித்திர தவம் செய்யும் போது யாரா போன் பண்ணாங்களா அவருக்கு? இல்ல யாரா வாட்ஸ்அப்ல ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சாங்களா? யாரா போட்டோ அனுப்பிச்சாங்களா? இல்ல ஏதாவது சினிமா நடிகையோட ஆபாசமான படம் வந்துச்சா? இல்ல சினிமா நடிகையோட ஆபாசமான பாடல்கள் வந்துச்சா? ஒன்னும் கிடையாது. இதெல்லாம் அறவே இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட விஸ்வாமித்திரர் கண்களை இறுக மூடிக்கொண்டு இரு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி கொண்டு ஒரு காலில் நிற்கிறார். ஒரு காலில் நின்று கொண்டு பசி, ஏக்கம், தாகம், கவலை இதையெல்லாம் கடந்து ஆத்மாவின் தளத்தில் நிலை பெற்று, நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, எனக்கு பசி கிடையாது, ஏக்கம் கிடையாது, தாகம் கிடையாது, எல்லாத்தையும் கடந்து அந்த பிரம்மத்தை தியானிக்கிறார். ஒரு காலில் நின்றுகிட்டு இரு கை மேல தூக்கி ஓ ஓ கடும் தவம் செய்யறார். மழை, வெயில், குளிர், பனி எதையும் பொருட்படுத்தாம கடும் தவம் பண்ண. ஒரு செகண்ட் தான். 10,000 வருஷம் தவம். விஸ்வாமித்திரர் செய்த 10,000 வருஷம் தவம். ஒரு செகண்ட் மேனகையோட கொலுசு சத்தம், சிங் 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 சிங். விஸ்வாமித்திரர் கண்ணை திறந்தாரு, 10,000 வருஷம் தவம் போச்சு. ஒரு செகண்ட் பினிஷ். வெரி பவர்ஃபுல். மம மாயா துரத்தியா, என்னுடைய மாயா சக்தி வெல்ல முடியாதுங்கிறார். கிருஷ்ணாவுடைய மாயா சக்தி. சோ மாயா சக்தி ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது எப்பேற்பட்ட பலவான்களை வீழ்த்திடும். சரி, இவராவது பரவாயில்ல, காட்டுக்குள்ள உட்காந்து தவம் செஞ்சார். இனி ஒரு முனிவர் இருந்தார், சௌபரி முனி. சௌபரி முனி காட்டுக்குள்ள போய் தவம் பண்ணா ஏதாவது அப்சரா வந்து என்னுடைய தவத்தை கெடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யமுனையோடைய யமுனாவுடைய நதிக்கு அடியில போய் தவம் செய்யறார். யமுனையோடைய நதிக்கு அடியில போய், நதியினுடைய ஆழத்துல போய் கண்களை இறுக மூடிக்கொண்டு ஒரு கால நின்று கை ரெண்டி மேல தூக்கி ஓ ஓ ஓ கடும் தவம் பண்ணிட்டு ஒரு நாள் கண்ணு திறந்தார். இரு மீன்கள் உல்லாசமா இணைந்து விளையாடுவதை கண்டார். என்னடா வாழ்க்கை இது, ஒரு மீன் கூட இவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நான் இப்ப தவம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி 10,000 வருஷம் தவம் செஞ்சவர். 10,000 ஆண்டு காலம் தவம் செய்த சௌபரி முனி அந்த யமுனை நதியிலிருந்து மேல வந்தார். மேல வந்து சூரசேனா நாட்டினுடைய ராஜா கிட்ட போனார். அந்த ராஜாவுக்கு அழகான 9 ராஜகுமாரிகள், இளவரசிகள். இவர் போனாரு, ஐயா உங்களது 9 பெண்களை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அல்லது உங்கள் ராஜகுமாரில் ஒருவரை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இவருக்கு சிரிக்கிறதா கோபப்படுறதான்னு தெரியல. இந்த முனிவர் என்ன, ஜடைமுடி தரித்து, வரவுரு தரித்து, அனைத்தையும் துறந்து, உலக வாழ்க்கை, உலக பற்றுதெல்லாம் துறந்து, தனி இடத்துல போய் பிரம்மத்தை தியானம் பண்ணிட்டு இருந்தவரு இன்னைக்கு ராஜ்யத்துக்குள்ள வந்து எனக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கல. ஒரு பக்கம் வேடிக்கையா இருக்கு, ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு. யார் இந்த முதியவனை கல்யாணம் செய்வாங்க? தலைமுடியெல்லாம் நரைத்து போய் அது ஜடைமுடியாய், கண்கள் எல்லாம் சுருங்கி, தோலெல்லாம் சுருங்கி, எலும்பும் தோலுமாக இருக்கு. உடல்ல இருக்கிற எலும்பெல்லாம் எண்ணீரலாம், உடல்ல இருக்கிற எலும்பெல்லாம் எண்ணீரலாம், எலும்பு தோலுமா இருக்கிற. இப்ப ராஜாவுக்கு இவரை நினைச்சு சிரிக்கிறதா, பரிதாபப்படுறதா, ஆச்சரியப்படுறதா? இந்த முனிவர் வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு கேட்கிறாரு. அப்ப இவருக்கு ஒரு ஆச்சரியம். அது மட்டும் இல்ல, அவருக்கு ஒரு எண்ணம். என்னது, இந்த கிழவனை யார் கல்யாணம் பண்ண போறா? இவர் கண்ணெல்லாம் சுருங்கி போய், தோலெல்லாம் சுருங்கி போய், உடலெல்லாம் தளர்ந்து போய், எலும்பு கூடுதான் இருக்குது. அதனால இவர் யாரும் கல்யாணம் பண்ண போறது இல்ல. யார் இவர் கல்யாணம் பண்ண போறா? இருந்தாலும் இவர் ஆசைப்படுறாரு. சரி முனிவரே, நான் என்னுடைய 9 பெண்களை அழைக்கிறேன். எனக்கு 9 பொண்ணுங்க இருக்கிறாங்க. அந்த 9 பேரை கூப்பிடுறேன். யாருக்கா ஒருத்தருக்கு விருப்பம் இருந்தா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். யாருக்காவது ஒருத்தருக்கு விருப்பம் இருந்தா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த 9 ராஜகுமாரிகளும் வந்தாங்க. மீன்களை போல கண்கள்,
பொன்னிறம், நீண்ட கூந்தல், அழகு, உயர்ந்த குல பிறப்பு, அப்படி ஒரு தேவமங்கையை போல இருக்காங்க 9 பொண்ணு ராஜகுமாரிகள். இவங்க இந்த முனிவரை பார்த்தா யார் இந்த முனிவரை கல்யாணம் பண்ணுவாங்க நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த சௌபரி முனி என்ன பண்ணாரு, 10,000 வருஷம் தான் தவம் செய்ததை வைத்துக்கொண்டு தன் தபோ வலிமையால ஒரு ஒரு இளைஞனை போல மாறிவிட்டார். ஆஜானுபாகன், பறந்து விரிந்த தோள்கள், உருக்கிய பொன்னிறம், தாமரை போல கண்கள், அப்படி வந்து ஒரு ஹேண்ட்ஸம் யங் மேன், இளம் வாலிபனா மாறிட்டார். இந்த 9 பொண்ணுகளும் பார்த்தாங்க, அடேங்க அப்பா, இப்பேற்பட்ட ஒரு பேரழகன், இப்பேற்பட்ட அழகு, அப்படி பெரிய பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள், தாமரை போல கண்கள், யார் இந்த நபரை வேண்டான்னு சொல்லுவாங்க? இந்த 9 பேரும் சொன்னாங்க நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா இவர் 10,000 வருஷம் தவம் போச்சே இப்போ. அதுக்கப்புறம் ஒரு நாள் ரியலைஸ் பண்ணார். ஒரு நாள் யோசிச்சாரு, 10,000 வருஷம் தவம் போயிடுச்சு, பயங்கர சக்தி வாய்ந்தது இது மாயா சக்தி, கிருஷ்ணருடைய மாயா சக்தி. அதனால எப்பேற்பட்ட நபரை வீழ்த்திரும். ஆனா யார் ஒருத்தர் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை பூர்ணமா அடைக்கலம் கொண்டிருக்கிறார், மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே, யார் எனது தாமரை திருப்பாதத்தை பூர்ணமாக அடைக்கலம் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் இதை வென்று விடுவார்கள். அப்போ இந்த மாயை வென்றவர் தான் ஹரிதாஸ் தாக்கூர். எல்லா ஹரிதாஸ் தாக்கூர் கதையை நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. 2 முறை ஹரிதாஸ் தாக்கூர் பரீட்சை வந்தது, 2 முறையும் ஹரிதாஸ் தாக்கூர் வென்று விட்டார். ஒரு முறை ஒரு விலை மாது, அந்த ஊர்லயே இருக்கிற ரொம்ப அழகான ஒரு விலை மாது, ஹரிதாஸ் தாக்கூர் மேல பொறாமை கொண்ட ஒரு ஜமீன்தார் என்ன பண்ணாரு, ஹரிதாஸ் தாக்கூர் மேல அவமரியாதை ஹரிதாஸ் தாக்கூருக்கு அவமரியாதை ஏற்படுத்த வேண்டும், அவரை வந்து ஆன்மீகத்திலிருந்து வீழ்த்த வேண்டும், அவரை எல்லோரும் தூற்ற வேண்டும், அவரை எல்லோரும் இகழ வேண்டும் என்று பொறாமை கொண்டு ஒரு விலை மாது, அந்த ஊர்லயே இருக்கிற ரொம்ப அழகான ஒரு விலை மாது அழிச்சு, நீ எப்படியாவது ஹரிதாஸ் தாக்கூரை மயக்கி விடு. ஹரிதாஸ் தாக்கூர் இளம் வாலிபன், 18 19 வயசு தான். இளமைனா அப்படி ஒரு இளமை, அப்படி ஒரு தேஜஸ், முதல்ல வந்து அப்படி சூரியனை போல பிரகாசம், ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு யங் பாய், இளம் இளம் வாலிபன். யார் ஹரிதாஸ் அவரை பார்த்தாலும் அப்படி ஒரு அழகான ஒரு வாலிபனான, எல்லோரையும் கவரக்கூடிய ஒரு அழகு. அந்த ஹரிதாஸ் தாக்கூர் சைதன்ய மகாபுடைய தாமரை திருப்பாதங்களை தியானித்துக் கொண்டு துளசி தேவி முன்னாடி உட்கார்ந்துட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே கான்டினியூஸா சான் பண்றார். ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் 3 லட்சம் நாமங்களை சொல்றார். இந்த விலை மாது வந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னாரு, அம்மா நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா என்னுடைய இடத்துக்கு வந்திருக்க, நீ என்னுடைய விருந்தாளி, உன்னை மகிழ்விக்க வேண்டியது என் கடமை. ஆனா நான் என் குருநாதருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், ஒரு நாளைக்கு நான் 3 லட்சம் நாமம் சொல்லணும்னு, எப்படியாவது என்னுடைய நாமத்தை நான் முடித்து விட்டு உன் விருப்பத்தை நான் பூர்த்தி செய்கிறேன். இப்படிதான் ஒரு நாளும் நடந்தது. ஒரு நாள் இந்த விலை மாது வந்து உட்கார்ந்து இருப்பா, இவர் சேன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு எப்படியாவது என் ரவுண்ட்ஸ் நான் முடிச்சுட்டு உன்னோட விருப்பத்தை பூர்த்தி செஞ்சிடறேன், இன்னைக்கு எப்படியா என் குருவுடைய கட்டளையை நான் நிறைவேற்றி விட்டு உன்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்கிறேன், இன்னைக்கு எப்படியா என் சாதனை நான் முடித்து விட்டு உன்னை பூர்த்தி சரி, இப்படியே சொல்லிட்டு இருந்தார் 7 நாள். 7வது நாள் அந்த விலை மாதுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் பெருக்க எடுத்து ஓடியது. அப்படியே ஒரு சாஷ்டாகமா தண்டம் தரையில் விழுது போல நமஸ்காரம் பண்ணிட்டாங்க. ஐயா என்னை மன்னித்து விடுங்கள், நான் பெரும் தீங்கிழைப்பதற்காக வந்தேன், நான் பெரும் குற்றம் செய்ய, நான் ஒரு அபராதி, நான் ஒரு பாவி, நான் கொடும் பாவி, நான் ஒரு இழிகுலத்தில் பெண், நான் ஒரு இழிமையான பெண், நான் ஒரு இழிவானவன், நான் வந்து விலை மாது, நான் வந்து உங்களுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்துவதற்கு, உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை கெடுப்பதற்காக, உங்களை வீழ்த்துவதற்காக வந்தேன். ஆனா உங்களுடைய கருணையாலும் உங்களுடைய தூய்மையால வந்து என் இதயம் தூய்மை அடைந்து விட்டது, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், என்னை உங்கள் சீடராக ஏற்றுக்கொள்ளுங்கள், ஹரே கிருஷ்ணா சரணாகதி பண்ணிட்டார். உடனே ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு ஜபமாலை அந்த பொண்ணு கையில கொடுத்து, இங்கேயே உட்கார்ந்துருமா, இந்த துளசி முன்னாடி உட்கார்ந்து தினமும் 22 மணி நேரம் நாம ஜெபம் பண்ணு, 3 லட்சம் நாமங்கள் சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தீட்சை கொடுத்துட்டு அவர் வேற ஊருக்கு போயிட்டார்.
இப்ப ஊர் பூரா கேள்விப்பட்டாங்க, ஒரு விலை மாது ஒரு பெரிய வைஷ்ணவி, ஒரு கிருஷ்ண பக்தை ஆயிட்டா. அவ உட்கார்ந்து தன்னை மறந்து பகவான் நாம சொல்லி அழுது கொண்டிருக்கிறாள். அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு கேள்விப்பட்டு ஆயிரக்கணக்கான பேர் அந்த பெண்ணிடம் ஆசீர்வாதமாக இருக்காங்க. அவளை தரிசனம் பண்ணுவதற்காக, வைணவியை தரிசனம் செய்வதற்கு, அவள் ஆசீர்வாதம் பெறுவதற்கு. பாருங்க ஹரிதாஸ் அவருடைய மகிமை. ஒரு சுத்த பக்தர், ஒரு தூய பக்தர், ஒரு ஒரு தூய பக்தர் எந்த சூழலிலும் கிளர்ச்சி அடைவதில்லை. ரெண்டாவது, பக்தி தொண்டு ரொம்ப சக்தி வாய்ந்தது. பக்தி தொண்டு எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா, தன்னை விளைவிக்க வந்த ஆன்மாக்களை தூய்மை செஞ்சிருச்சு. ஹரிதாசாகுர வீழ்த்த வந்த ஆத்மாவை தூய்மை அடைச்சார். அதனால ரோப்பா என்ன சொல்றாரு, பக்தி தொண்டுனாலே தூய்மை அடையக்கூடியது. சோ நாம பக்தி தொண்டு பயிற்சி பண்றதுனால நாம மட்டும் தூய்மை அடைவதில்லை. யாரெல்லாம் ஹரே கிருஷ்ணா அந்த கேட்கிறாங்களோ, நாம சேன் பண்றோம் உட்காந்து, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த நாமத்தை நம்ம உச்சரிக்கிறதுனால நாம மட்டும் தூய்மை அடைகிறது இல்ல, நம்ம பக்கத்துல இருந்து யாரெல்லாம் அதை கேட்கிறாங்களோ அவங்க எதையும் தூய்மையாகும். சச் அ பவர்ஃபுல் த ஹோலி நேம் பொட்டன்சி. ஆன்மீக, அதாவது பகவானுடைய நாமத்துக்கு அவ்வளவு அதீத சக்தி உண்டு. அதை எல்லாரையும் புனிதப்படுத்தக்கூடிய ஹரிதாஸ் தாகுரா வீழ்த்த வந்த விலைமாது ஹரிதாசாவுடைய அந்த நாமத்தை கேட்டு, பகவானுடைய நாமத்தை ஹரிதாசாவுடைய வாயிலிருந்து கேட்டார். பகவானுடைய நாமத்தை ஒரு சுத்த பக்தருடைய வாயிலிருந்து கேட்டதுனால அந்த விலைமாது தூய்மை அடைச்சாச்சு. இரண்டாம் முறை பரீட்சை வந்தது. மாயாதேவியே வர்றாங்க. மாயாதேவி யாரு? கிருஷ்ணாவுடைய சக்தி, மாயா சக்தி. இந்த மாயாதேவி தான் எல்லா அப்சரஸருக்கும் ஆதாரம். ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமா, புஞ்சகஸ்தலா, எல்லா தேவமங்கைகளுக்கும் ஆதாரமா இருக்கிறவங்க மாயாதேவி. இந்த தேவதைகளே பேரழகுன்னா இந்த மாயாதேவி பேரழகுக்கெல்லாம் பேரழகு. ஏன்னா இந்த மாயாதேவி கிருஷ்ணாவுடைய சக்தி. இந்த மாயாதேவி வந்தாங்க ஹரிதாஸ் தாக்கூரை மயக்கிறதுக்காக. மாறாக மாயாதேவி ஹரிதாஸ் தாக்கூர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் கேட்டு அவங்க மாயாதேவி சரண்டர் ஆயிட்டாங்க ஹரிதாஸ் தாக்கூர்ட்ட. என்னையும் உங்க சீடரா எடுத்துக்கங்க, உங்களை மாதிரி சுத்த பக்தியில எங்களா மாதிரி என்னால அணுக முடியாது, உங்களை வீழ்த்த முடியாது. ஏன்னா நீங்க எப்பவுமே பகவானுடைய புனித நாமத்தை பூர்ணமா அடைக்கலம் கொண்டிருக்கீங்க. பகவானுடைய புனித நாமத்தை பூர்ணமா அடைக்கலம் கொண்டிருக்கிறதுனால உங்களை வீழ்த்துவது சாத்தியம் இல்லை அப்படின்னு மாயாதேவி சரண்டர் ஆயிட்டாங்க. மாமேவே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே. சோ கிருஷ்ணாவுடைய நாமத்தை முழுமையா அடைக்கலம் கொண்டிருந்ததுனால ஹரிதாஸ் தாக்கூர் மாயை வென்று விட்டார். இல்லாட்டி மாயாவை யாராலும் வெல்ல முடியாது. சோ அதான் பாயிண்ட். சோ பக்தி தொண்டு சக்தி வாய்ந்தது, தூய பக்தர் சக்தி வாய்ந்தவர், பகவான் புனித நாமம் சக்தி வாய்ந்தது. இது எப்பேற்பட்ட மாயிலிருந்து நம்மளை காப்பாத்தி. இப்போ நம்ம நினைக்கலாம், கிருஷ்ணா என் முன்னாடி இல்ல, நான் எப்படி மாயிலிருந்து என்னை காப்பாத்திக்கிறது? அதுக்குதான் ஆன்மீக குரு இருக்க. ஆன்மீக குருடைய தாமரை திருப்பாதங்களை சன்னடைந்தா கிருஷ்ணனுடைய தாமரை திருப்பாத சன்னது வேற வேற இல்லை. பின்ன ஆன்மீகருடைய கட்டளையை நிறைவேற்றுவது நம்மை பாதுகாக்கும். அதுக்கப்புறம் அவர் கிட்ட கொடுத்த தீட்சை பெற்றுக்கொண்ட ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், குருவிடம் பெற்றுக்கொண்ட மகாமந்திரத்தை ரொம்ப சிரத்தையோட கவனமா வச்சிருக்கணும். சாண்டிங் எப்படி இருக்கணும்? கான்சென்ட்ரேஷன் இருக்கு. சின்சியரா சாட் பண்ணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த 16 மாலை குவாலிட்டி சாண்டிங்கா பண்ணிடும். அந்த ஜபம் நம்மளை காப்பாத்து. ஸோ ஜபத்தை நம்ம விளையாட்டா எடுத்துக்கிறது, இல்ல கேஷுவலா பண்றது, இல்ல கேர்லெஸ்ஸா பண்றது, கவனக்குறைவை வச்சிருக்கிறது, ஜபம் பண்ணும்போது மற்ற விஷயங்களை பண்ணிட்டுனா பியூரிஃபிகேஷனுக்கு டேக் லாங் டைம். ஸோ நம்ம ஜபத்தை கவனமா செய்யலைன்னா நம்ம தூய்மை அடைகிறது நீண்ட காலமாகும். பண்ணிக்கிட்டு இருக்கோம், பட் ஆனா அதுல கான்சென்ட்ரேஷன் இல்ல அப்படின்னா அது பியூரிஃபை பண்றது டைம் ஆகும். அது மட்டும் இல்ல, நம்ம ஜபத்தை ஒழுங்கா செய்யலைன்னா நம்ம எனி டைம் விழுந்தோம். எனி டைம். ஏன்னா மாயாஸ் வெரி ஸ்ட்ராங். மாயா ரொம்ப சக்தி வாய்ந்தது. பகவானுடைய புனித நாமம் அதை விட சக்தி வாய்ந்தது. சோ பகவானுடைய புனித நாமத்தை கொண்டு நம்ம மாயை ஜெயிச்சிடலாம். ஆனா நான் புனிதமான நாமத்தை ஒழுங்கா புடிச்சுக்கல, புனித நாமத்தை நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணலைன்னா என்னால மாயை எதிர்க்க முடியாது, மாயை வெல்ல முடியாது. சோ ஆன்மீக குருடைய கட்டளையும் ஆன்மீக குருவையும் புனித நாமத்தையும் நம்ம ஸ்ட்ராங்கா வலுவா புடிச்சுக்கல, இந்த மாயை வெல்றது அவ்வளவு எளிதில்லை. வெரி டிஃபிகல்ட், வெரி டிஃபிகல்ட். மாயா வெல்றது ரொம்ப கடினமானது. பகிரத பிரயத்தப்படணும். ஆனா அதே சமயம் யார் ஒருத்தர் ஆன்மீக குருடைய தாமரை பாதங்களை முழுமையாக பற்றி கொண்டு குருவோடைய கட்டளையை தீவிரமா எடுத்துட்டு நாமத்தை உறுதியா கவனமா ஜெபிக்கிறாரோ அவர் படிப்படியா மாயிலிருந்து தன்னை விடுவிச்சுக்க முடியும்.
சோ இங்க பிரம்மா ஏன் இங்க சொல்லப்பட்டிருக்குன்னா நமக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை. பாருங்க, பிரம்மதேவருக்கே இந்த நிலைமைனா அப்ப நம்மளை பத்தி என்ன சொல்றது? இப்பதான் முந்தைய ஸ்லோகத்துல சொன்னார் ரோபா பொருளுரையில என்ன சொல்லியிருக்காரு. சோ பிரம்மா தேவருக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமைனா அப்ப நம்மளை பத்தி சொல்ல என்ன இருக்கு? வெரி டிஃபிகல்ட். சோ இங்க ப்ரோபா என்ன சொல்றாரு? அஹ், பிரம்மதேவர் தன் புதவிடெடுத்து காமேட்சியை கொண்ட ஒழுங்கீனத்தை கூறுவதற்கு மைத்திரேயர் தயங்கினாலும் கூட சில வேளைகளில் இவ்வாறு நேர்ந்து விடத்தான் செய்கிறது என்பதை சுட்டிக்காட்டவே அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் பிரபஞ்சத்திலேயே மிக உயர்ந்த கல்வியறிவு உடையவராகவும் முதலில் தோன்றியவராக இருந்த போதிலும் பிரம்மதேவர் இந்த இழி செயலுக்கு ஆஹ் கண்கண்ட உதாரணமாக திகழ்கிறார். அப்போ பாருங்க, நான் முன்னே சொன்ன மாதிரி எந்த ஒரு சோசியல் மீடியாவும் கிடையாது. கையில ஸ்மார்ட் போன் கிடையாது. கையில இந்த மாதிரி ஸ்மார்ட் போன் கிடையாது. நோ சோசியல் மீடியா, நோ ஃபேஸ்புக், நோ ட்விட்டர், நோ வாட்ஸ்அப். ஸோ அதனால இந்த மாதிரி படங்கள் அனுப்புறதுக்கோ ஒரு ரொம்ப வல்கரான ரொம்ப மோசமான பெண்களுடைய படங்கள், போஸ்டர்கள், பாடல்கள் இந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனா இப்ப பாருங்க, மொபைல் போனை திறந்தா விளம்பரத்துல இருந்து எல்லாம் ஆரம்பிச்சு பெண்களை அரைகுறையா சித்தரிப்பது, அரைகுறை ஆடை அணிவது, அதை வந்து அவங்க சுதந்திரமா நினைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாடல்களை போடுறது, ஓ மெனி திங்ஸ். அப்ப என்ன சொல்றது? எப்படி கட்டுப்படுத்த முடியும்? வெரி டிஃபிகல்ட். ஸோ அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சோசியல் மீடியாட்டு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. சமூக வலைதளங்கள், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டரு இதெல்லாம் அறவே தவிர்த்தோம். கிருஷ்ண பக்திக்கு பிரச்சாரத்துக்கு பயன்படுமா? அதுக்காக மட்டும் யூஸ் பண்ணும். இல்லாட்டி அதுல ஒரு பிசினஸ் கிடையாது. நோ பிசினஸ். இப்ப கூட நம்ம ஜூம் மீட்டிங் பண்ணிட்டு இருக்கோம், மொபைல்ல பண்றோம், லேப்டாப்ல பண்றோம். இது கிருஷ்ண பக்திக்காக பயன்படுது. நம்ம கிருஷ்ணோட கதை பேசுவதற்கு, பாகவதம் படிக்கிறதுக்கு, அதுக்கு மட்டும்தான். கத்தி இருக்கு இல்லையா? கத்தி கத்தி வந்து ரெண்டு வேலை செய்யும். ஒரு உயிரை காக்கும், ஒரு உயிரை அழிக்கும். கத்தியை கையில் எடுத்தா உயிரை காக்கவும் செய்யலாம், உயிரை அழிக்கவும் செய்யலாம். ஒரு டாக்டர் கையில கத்தி போச்சுன்னா அது ஆபரேஷன் பயன்படுது இல்லையா? ஒரு டாக்டர் கையில கத்தி போகும்போது அவர் அறுவை சிகிச்சைக்காக பயன்படுத்துறாரு, ஒரு உயிரை காப்பாத்துறாரு. கசாப்பு கடைக்கார கையில கத்தி போச்சுன்னா அது உயிரை கொல்றதுக்கு பயன்படுது. அது எந்த பிரயோஜனம் கிடையாது, நரகத்துக்கு பாவகரமான வாழ்க்கை வாழ். அந்த மாதிரிதான் இந்த சமூக வலைதளங்கள், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து கிருஷ்ண பக்திக்கு பயன்படுத்தினா நமக்கு நன்மை. அதை விட்டுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பணும், அதே பெரிய மாயாவாய் நம்மளை அழிச்சிடும். நம்ம கையெடுத்து நம்ம கண்ணை குத்திக்கிட்ட மாதிரி. நம்ம கையெடுத்து நம்ம கண்ணை குத்திட்ட கதை தான் இந்த கையில இருக்கிற ஸ்மார்ட் போன். நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் வந்து நம்ம கையெடுத்து நம்ம கண்ணை குத்திக்கிற மாதிரி தான். எப்போ கிருஷ்ணருக்காக பயன்படுத்தல, கிருஷ்ண உணர்வுல அதை செயல்படுத்தல, கிருஷ்ண உணர்வுக்காக அது யூஸ் பண்ணல அப்படின்னா இமீடியட்டா அடுத்த செகண்ட் இது மாயா. சோ அப்ப என்னது? எந்த பொருளை நம்ம கிருஷ்ணருக்காக பயன்படுத்தலையோ அது மாயா. அது மாயா. எந்த பொருளை நான் அனுபவிக்க நினைச்சா அது மாயா. சோ கிருஷ்ணர் அனுபவிக்க நினைச்சா there is no மாயா. கிருஷ்ணனுடைய திருப்திக்காக, கிருஷ்ணனுடைய விருப்பத்துக்காக செயல்பட்டா அது மாயை இல்லை. ஆனா என் புலனை திருப்தி போட நினைச்சா அதான் மாயை. அதான் மாயை. சோ அதனால இங்க வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப சீரியஸான மேட்டர். ரொம்ப சீரியஸானது. பிரம்மாவுக்கே இந்த நிலைமை. அப்படி இருக்கும்போது சாதாரண ஜீவனை பத்தி சொல்ல என்ன இருக்கு? சோ மேலும் புரோபாருக்கு என்ன தெளிவுபடுத்த விரும்புறாரு பொருளுரையில? பிரம்மதேவர் இந்த இழி செயலுக்காக கண்ட உதாரணமாக திகழ்கிறார். அவர் பாலுணர்ச்சிக்கு பலியாகி விட்டார் என்றால் இன்மை இழுக்குகளை மிக எளிதில் வீழ்த்துவிடும் மற்றவர்களை பற்றி என்ன சொல்ல இருக்கிறது? ஒரு குறிப்பிட்ட கல்பத்திலேயே பிரம்மதேவர் இம்முறை கேட்டிற்கு ஆளாகி இருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆயினும் நிகழ்ச்சி செயல் பிரம்மதேவர் பகவானிடமிருந்து சோ எப்ப நடந்திருக்கலாம் பிரபா சொல்றாரு. ஒருவேளை பிரம்மா சோ பிரம்மா வந்து பிரம்மாங்கிறது ஒரு போஸ்ட். இப்ப வந்து மின்சாரத்துறை அமைச்சர், போக்குவரத்துறை அமைச்சர் இதெல்லாம் போஸ்ட். அங்க வந்து கந்தசாமி, சின்னசாமி யாராவது வருவாங்க. இந்த கந்தசாமி, சின்னசாமி வந்து போவாங்க. அந்த பதவி அப்படியே இருக்கும். மின்சாரத்துறை, போக்குவரத்துறை அப்படியே இருக்கும். ஆனா கந்தசாமி, சின்னசாமி யாரா மாறி மாறி வர்றாங்க போறாங்க. அதே மாதிரிதான் பிரம்மாவுடைய பதவி எப்படி இருக்கும், எப்போ இருக்கு? அதுல தகுதி வாய்ந்த ஜீவாத்மா அந்த பிரம்மாவுடைய பதவிக்கு வரும். அப்போ ஆயிரக்கணக்கான பிரம்மாக்கள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டங்கள் இருக்கு. அந்த ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டங்கள்ல ஆயிரக்கணக்கான பிரம்மாக்கள் இருக்காங்க. இந்த பிரம்மாவுடைய வாழ்க்கை நிரந்தரமானது இல்ல, இது ஒரு நாள் முடிஞ்சிடும்.
ஆனா கிருஷ்ணா சொன்னாரு, பிரம்ம புவனா லோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா. பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் பிறப்பிறப்பு விடுபட முடியாதுங்க. சோ அதனால இங்க எண்ணற்ற பிரம்மாக்கள் இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது சைத்தன்ய சரிதாமிரத்திலும் சைத்தன்ய மாப்ரு உறுதி செய்யறாரு. சைத்தன்ய மாப்ரு சனாதன் கோசாமிக்கு ஒரு கதை சொல்றாரு. என்னன்னா, ஒரு முறை ஒரு பிரம்மா கிருஷ்ணரை பார்க்க துவாரகைக்கு வந்திருக்காரு. அப்போ துவாரகா பாலவர் கேட்கறாங்க, நீங்க யாரு? அவர் சொன்ன, பிரம்மா வந்திருக்கேன், கிருஷ்ணாவை பார்க்கணும். இவங்க போய் கிருஷ்ணாட்ட சொன்னாங்க, ஓ வாசுதேவா, அவங்கள பார்க்க பிரம்மா வந்திருக்காரு. அப்போ கிருஷ்ணா கேட்கிறாரு, எந்த பிரம்மா வந்திருக்காருன்னு கேட்கிறாரு. எந்த பிரம்மா? ஓ, அதை நான் கேட்க மறந்துட்டோமே. இவங்க கேட்கறாங்க, நீங்க எந்த பிரம்மான்னு. இவருக்கே குழப்பமாயிருச்சு. நான் ஒரு பிரம்மா தானே இருக்கேன், கிருஷ்ணா ஏன் இப்படி கேட்டாரு? இவர் வேற ஏதோ விஷயம் பேசுறதுக்காக வந்தார். ஆனா இப்ப ஒரு பெரும் சந்தேகம் ஆயிடுச்சு. அவர் கிருஷ்ணரை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் சொல்றாரு, ஓ பிரபு, நான் உங்கள்ட்ட வேற ஒரு விஷயம் கேட்கறதுக்காக வந்தேன். ஆனா இப்ப எனக்கு பெரும் சந்தேகம். நான் உங்களை பார்க்க வந்தப்போ உங்க தூதர்கள்ட்ட, உங்களுடைய துவாரகாபாலர்கள்ட்ட எந்த பிரம்மா வந்திருக்காரு கேட்டீங்களா? நான் ஒரு பிரம்மா தானே இருக்கேன். நான் ஒரு பிரம்மா, சதுர்பக பிரம்மா, குமாரருடைய தந்தையார். வேற யாரா பிரம்மா இருக்காங்களா? சோ பகவான் சிரிச்சுட்டே மற்ற பிரம்மாக்களை வர வைக்கிறார். எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் இருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிரம்மாக்கள் வராங்க. ஒரு தல பிரம்மா, 4 தல பிரம்மா, 8 தல பிரம்மா, 100 தல பிரம்மா, எண்ணற்ற பிரம்மாக்கள் அங்க வர்றாங்க. இந்த பிரம்மாக்கள் எல்லாமே இண்டிவிஜுவலா பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு எனக்கு என்ன சேவை இருக்குன்னு கேக்குறாங்க. இந்த பிரம்மா ஒருத்தர் யாரும் பாத்துக்கிட்டது இல்ல. இவங்க எல்லாரும் கிருஷ்ணா மட்டும் தான் பாக்குறாங்க. இந்த எல்லா பிரம்மாக்களையும் இந்த சதுர்முக பிரம்மா பாக்குறாரு. அப்படி பிரமிச்சு போனார். கிருஷ்ணாவுடைய படைப்பு, அவருடைய லீலைகள், அவர் செயல்கள்லாம் பிரம்மானாலே புரிஞ்சுக்க முடியும். நமே விதோ சுரகனா பிரபவம் ந மகர்ஷேக அகம் ஆதிர்கி தேவானா மகர்ஷி நாம் சர்வசக. பகவான் சொல்றார், எனது வைபவங்களை, அருமை பெருமைகளை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது அல்ப ஜீவராசி பத்தி சொல்லணும். நம்மை போன்ற அல்ப ஜீவராசிகளை பத்தி சொல்லணும் இருக்கு. பகவானுடைய செயல்களை பிரம்மாக்களாலே புரிஞ்சுக்க முடியாது, ருத்திரர்களால புரிஞ்சுக்க முடியாது, மரிச்சி பிருகு போன்ற மகா ரிஷிகளால புரிஞ்சுக்க முடியாது. அதனால பிரம்மா பாகவதம் கேட்கறதுக்கு முன்னாடி தவறு செஞ்சிருக்கலாம். அதுவும் எந்த பிரம்மான்னு உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா எண்ணற்ற பிரம்மாக்கள் போறாங்க. இதுல ஏதோ ஒரு பிரம்மாவா இருக்கலாம். அதனால பிரபா என்ன சொல்லியிருக்காரு, போன ஸ்லோகத்துல 28ல நீங்க படிச்சிருப்பீங்க, கிளாஸ் எடுத்தவங்க சொல்லியிருப்பாங்க. ஸ்ரீமத் பாகவத்தின் மிக முக்கியமா 4 ஸ்லோகம். பாகவதத்தை நேரடியா பகவான் கேட்டார் பிரம்மா. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி தவறு செய்வாரு? அதனால பிரபா என்ன சொல்றாரு, இவர் பகவானை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடியோ அல்லது பாகவதம் கேட்கறதுக்கு முன்னாடியோ தவறு செஞ்சிருக்கலாம். இல்லாட்டி ஒருவர் தவறு செய்ய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சோ யார் ஒருத்தர் பாகவதத்துல மூழ்கி போறாங்களோ, யார் ஒருத்தர் பாகவதத்தை படிச்சுட்டே இருக்காங்களோ, யார் ஒருத்தர் பாகவத்துடைய சங்கத்துல இருக்காங்களோ, யார் ஒருத்தர் பகவானுடைய சங்கத்துல இருக்காங்களோ, யார் ஒருத்தர் பகவானுடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்களோ, தொடர்ந்து அவங்க வீழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும், ரொம்ப கவனமா செய்யணும், கான்ஸ்டன்டா பிராக்டிஸ் பண்ணணும். தொடர்ந்து அபியாச யோகத்தேன சேதசா நானிய காமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்த அனுச்சிந்தையன். அபியாசம், தொடர்ந்து விடாமுயற்சி, சற்றும் பிறளாத மனதோடு அப்படி அதுல நிறுத்தணும் பகவான் மேல. சோ அதனால இங்க பிரம்மா தவறு செய்தது எந்த பிரம்மான்னு சொல்ல முடியாது. ஏன்னா எண்ணற்ற பிரம்மாக்கள் இருக்காங்க. ஒருவேளை ஒரு பகவான் இருந்து பாகவதம் கேட்கறதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் அப்படின்னு பாப்பா எழுதுற. பகவானிடமிருந்து நேரடியாக பாடம் கேட்ட பிறகு இது போன்ற தோல்விகளுக்கு சாத்தியமே இல்லை என்பதுதான் உண்மை. இந்நிகழ்ச்சியிலிருந்து ஒருவன் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதன் ஒரு சமூக விலங்காவான். பெண்களுடன் முறையின்றி பழகும் அவனது இயல்பு அவனுக்கு வீழ்ச்சியினை ஏற்படுத்தும். எழுதியிருக்காரு. இன்னைக்கு ஸ்லோகத்துல பொருள் புறப்பா என்ன சொல்றாரு, தன்னுறவு பெறும் பாதையில் பயணம் செய்பவர்களுக்கு இது மிகவும் ஆபத்தானது. பாலுறவு வாழ்க்கை ரொம்ப ஆபத்து, ரொம்ப கவனமா இருக்கணும். சோ இங்க புறப்பா என்ன சொல்றாரு பொருளுரையில, மரிச்சி போன்ற முனிவர்கள் தங்கள் சிறந்த தந்தையின் செயலை கண்டித்து உரைத்தது ஒன்று தவறானதல்ல. நமது தந்தை ஒரு தவறு செய்கிறார் என்றால் தவறின் பின்னணியில் ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கும் என்று அவ்வாறு இல்லாமல் பிரம்மதேவர் போன்ற உயர்ந்தவர்கள் தவறளிக்க மாட்டார்கள் என்பது அவர்கள் நன்றாக அறிவார்கள். சோ பிரம்மா ஏன் தவறு செஞ்சிருக்கணும்? அப்ப அது மூலமா பகவான் நமக்கு ஏதோ பாடம் போட்ட வராரு. இல்லாட்டி பிரம்மாவை போன்ற சிறந்த ஆத்மாக்கள் எப்படி தவறு செய்ய முடியும்? இது மூலமா நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு தான் எடுத்துக்கணும். இதற்கு காரணம், பெண்களிடத்து மனிதர்கள் பழகும் பொழுது அவர்கள் எத்தனை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை தமது துணைவர்களுக்கு எச்சரிக்க வேண்டும் என்பதற்காக கூட பிரம்மதேவர் இதனை செய்திருக்கலாம்.
சோ பிரம்மா கூட ஒரு வான் பண்றதுக்காக பண்ணிருக்கலாம், இல்ல பகவான் நமக்கு எச்சரிக்கிறதுக்காக இது பண்ணிருக்கலாம். இதான் உண்மை. அதனாலதான் என்னைக்குமே ஒரு பக்தருடைய செயலை நம்ம குற்றம் காணவே கூடாது. அபிச்சேத சுதராச்சாரோ பஜதேமாம் அனன்னபாக் சாதுரேவ சமந்தவ்யக சம்யத் விசிக. பகவான் என்ன சொல்றாரு, ஒருத்தர் ரொம்ப மோசமா நடந்துட்டா கூட அவரை சாதுவாதான் கருதணும். காரணம் ஒரு பக்தி பாதையில் இருந்தாரு அப்படின்னா. அபிச்சேத் சுதுராச்சாரம், துராச்சாரி. துராச்சாரினா ரொம்ப மோசமா நடந்துக்கிறோம். சாதுரேவ சமந்தவ்ய, அவர் கிருஷ்ண பக்தரா இருந்தா அவர் சாதுவாதான் பார்க்கணும். அவர் குறை சொல்லக்கூடாது, குற்றம் காணக்கூடாது. காரணம் என்ன, அடுத்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றார். ஏன் அப்படி சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஷ்வத் சாந்ததி கச்சதி கௌந்தேய பிரதிஜானேகி நமே பக்த பிரணஷதி. வெகு சீக்கிரமா அந்த தர்மாத்மா தன்னுடைய நிலையை உணர்வதற்கு பகவான் அனுகிரகம் செய்வாரு. அதனால பகவானுடைய பக்தன் என்னைக்கு வீண் போக மாட்டான், என்னுடைய பக்தன் என்னைக்கும் வீண் போக மாட்டான், நீயே இதை அறிவிப்பாயாகன்னு சொல்ற. ரோபன் எழுதியிருக்காரு, ஆகையினால் பிரம்மதேவர் போன்ற உயர்ந்தவர்கள் இவ்வாறு குற்றத்திற்கு ஆளாகும் பொழுது அவர்களை புறக்கணித்தல் கூடாது. அதனால்தான் மரிச்சி உள்ளிட்ட முனிவர்கள் தன் தந்தையின் இம்முறையற்ற செயலுக்கு எதிராக எவ்வித அவமரியாதையும் செய்யவில்லை. இன்சல்ட் பண்ண பிரம்மாவை பட் பிரம்மாட்ட பிரேயர் பண்றாங்க, ஏன் இப்படி நடந்தது, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்களே தவிர அவர் இன்சல்ட் பண்ற மாதிரியோ இல்ல அவர் அவமதிக்கிற மாதிரியோ நடந்துக்கல. இதான் நம்ம என்னைக்குமே உயர்ந்த பக்தர்கள் ஏதாவது தவறு செய்யற மாதிரி தோணும், அதை நம்ம தவறா நினைக்க கூடாது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும், பகவான் ஏதோ காரணம் வச்சிருப்பாரு. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, அப்போ நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு உயர்ந்த பக்தர் மூத்த பக்தர் ஏதாவது தவறு செய்யறாருன்னா நம்ம ஜட கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும், சீனியர் டிவோட்டி உயர்ந்த பக்தர்கள் சீக்ஷா குரு தீக்ஷா குரு அவங்களை அணுகி ஏன் இந்த மாதிரி நடந்தது, ஏன் இந்த பக்தரை வாங்கி இப்படி நடந்தது, அதுல இருந்து நமக்கு என்ன பாடம் கிடைக்குது, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அன்னை உணர்ந்த ஆத்மாக்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால நம்ம எந்த சூழ்நிலையிலும் எந்த பக்திட்டையும் குற்றம் காணக்கூடாது, குறை கண்டுபிடிக்கூடாது. எல்லா பக்திட்டையும் நற்குணங்களை நாம் காண வேண்டும். எந்த பக்தர் ஏதாவது தவறு செஞ்சுட்டா கூட அதை பெருசா பொருட்படுத்திக்காம அவர் பக்தரா இருக்கிறாரு, அவர் குரு அவருடைய தவறுகளை போக்கிடுவாரு, கிருஷ்ணர் அவரை தவறை போக்கிடுவாரு, அவர் சீக்கிரமா குணமாயி அந்த குணத்திலிருந்து வெளியில வந்துருவாரு, அந்த தவறுல இருந்து வெளியில வந்துருவாரு அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செய்யணும். ஏதாவது பக்தர்கள் குற்றம் செய்தாலோ குறை செஞ்சுட்டாலோ குற்றம் செய்த தவறு இழைத்தாலோ நாம் பரிகாசம் செய்யாம நாம் அவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். எப்பயாவது இவங்க இதுல இருந்து விடுபடணும், இவங்க நல்ல பக்தராகணும், ஆல்ரெடி நிறைய நல்ல குணங்கள்லாம் இருக்கு, இந்த ஒரு குணத்தினால அவங்க பாதிக்கப்படுறாங்க, அவங்க ஆன்மீக வாழ்க்கை பாதிக்கப்படுது இல்லையா. ஒருத்தர் நல்ல பக்தரா இருக்காரு, ஆனா அவர் புலன்பத்துல ரொம்ப ஆர்வம் காமிக்கிறாரு, இல்ல கோவப்படுறாரு, இல்ல பௌதிக ஆசை இதெல்லாம் இருந்ததுன்னா அவர் நல்ல சேவை பண்றாரு, ஆனா இந்த குணங்கள் அவர் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பெரும் தடையா இருக்கு. இந்த பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசை, காமம், கோபம் இதெல்லாம் என்ன பண்ணுது, அவருடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பெரும் தடையா இருக்கு. அப்போ நம்ம அவருக்கு பிரார்த்தனை செய்யணும், பகவான் இடத்துல குரு இடத்துல பிரார்த்தனை பண்ணலாம், ரொம்ப அன்பாக அவர்கிட்ட நம்ம எடுத்து சொல்லலாம். குற்றம் சொல்லும் நோக்கத்துக்காக அல்லாமல், குற்றம் காணும் நோக்கத்திலோ குறை சொல்லும் நோக்கத்துல இல்லாம அவங்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்துக்காக. ஆன்மீக ஒரு பெற்ற புனிதமான பிரம்மதேவருக்கு முழுமக்களுக்கு அடுத்துள்ள பதவி அளிக்கப்படுகிறது. சோ வைஷ்ணவா ஜெய ஜெய. சோ கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்தது, அதனால பிரம்மாவுடைய பதவி ரொம்ப உயர்ந்தது, பகவானுக்கு அடுத்த லெவல்ல இருக்காரு. அதனாலதான் அந்த மாதிரி தகுதி வாய்ந்த நபர் தான் அந்த இடத்துக்கு போகும். அப்ப இந்த நடக்கக்கூடியது எல்லாமே பகவானுடைய ஏற்பாடு. அது மூலமா நமக்கு அழகழகான பாடங்கள் கற்றுக் கொடுத்தக்கூடிய, எப்படி நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், பாலூர் வாழ்க்கையில இருந்து எப்படி விலகி இருக்கணும், பெண்கள் இடத்துல எப்படி விலகி இருக்கணும், எந்த சூழ்நிலையும் நம்ம புலன்கள் நம்மளை கவர்ந்துடலாம், எந்த சூழ்நிலையும் நம்ம இதுக்கு வீழ்ந்துடலாங்கிறத நமக்கு எச்சரிப்பதற்காகவே இந்த அத்தியாயம் இங்க இருக்கு. ஹரே கிருஷ்ண. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.